சென்ட்ரசீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 21/8/2026 பகல் 2:30 மணி வரை அனுஷம் நட்சத்திரம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் இன்றும் முழுமையாக இருப்பதால் நீங்கள் நிதானமாக செயல்படுவதும், யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பதும், பணம் கொடுப்பதை தவிர்ப்பதும் நன்மையை தரும். புதிய புதிய விஷயங்களில் ஈடுபடுவதும், எல்லா வகையிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பதும், பொறுமையோடு செயல்பட்டு வழக்கமான வேலைகளை செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளை வரவிடாமல் உங்களிடம் தடுக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சந்தோஷத்தின் அளவு மிக அதிகமாக காணப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழ்ந்து குடும்பத்திற்கான சில நல்ல பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். உங்கள் செலவுகளுக்கேற்ற வரவுகளும் பெறக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணைவர் மூலமாக சந்தோஷங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்த செயல்களிலே வெற்றி பெற்று நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. உங்கள் தந்தை வகை உறவினர்களுக்காக நீங்கள் சிறு சிறு செலவுகளை செய்யக்கூடிய நாளாகவும், அவர்களின் வருகை உங்கள் இல்லத்திலே நடந்து அவர்களின் ஆலோசனைகளை கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக பிரார்த்தனை செய்து கொள்வது இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலமும் ஏற்றமும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சில சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்த வண்ணம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு, இன்று உங்களை சிக்கலில் மாட்டி விட வேண்டியவர்கள் எல்லாம் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு போவதைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து சந்தோஷமாக உங்களுடைய தெளிவான சிந்தனை மூலமாக செயல்பட்டு வெற்றியடையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்று வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் உங்களுடைய பங்குதாரர்களுக்காக நீங்கள் உழைக்கும் நாளாகவும், உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவிடும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வீட்டு பராமரிப்புக்காக நீங்கள் செலவிட்ட தொகை உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய தொகையாக இருந்து அதன் மூலமாக நீங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று மிகுந்த சந்தோஷம் நிறைந்த நாளாகவும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக முடியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே எல்லோருடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும், சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து செயல்பட்டு சீக்கிரமாக அந்த வேலைகளை முடித்து நீங்கள் மாலையிலே மகிழ்ச்சியான சில உல்லாச பொழுதுபோக்கு விஷயங்களிலே ஈடுபடும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு வரவேண்டிய தொகை காலையிலேயே உங்கள் கைக்கு வந்து சேரும் நாளாகவும், அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பிறருக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. குடும்பத்தினர் எல்லாரும் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வர். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாகவும், பிள்ளைகளாலே நீங்கள் பெருமைகளை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு எல்லா வகையிலுமே பாராட்டுகளையும் பட்டங்களும் எல்லாம் வந்து சேரும் நாளாக இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு சில சில தடுமாற்றங்களும் சில சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வையால் எல்லாம் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பெரியவர்களின் ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். பக்கத்தில் இருக்கின்ற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு நீங்கள் சிறிது நேரம் செலவிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை உங்களிடம் வாங்கியவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் உங்களிடமே கொடுக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் நல்லபடியான விஷயங்களிலே ஈடுபட்டு நல்லபடியான செயல்களை செய்யக்கூடிய நாளாகவும், அதன் மூலமாக சந்தோஷங்களை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் செலவுகளையும் சந்தோஷங்களையும் அடையக்கூடிய நாளாகவும், ஆனால் அதை காட்டிலும் லாபங்களை அதிகமாக பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்கள் பேச்சுக்களினால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அவற்றை நீங்கள் முழுவதுமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழக்கூடிய நாளாகவும், எல்லோரும் ஆச்சரியப்படும் விதத்திலே உங்களுடைய செயல்பாடு இருக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமைகளை பெறக்கூடிய நாளாகவும், அவர்களுடைய கல்வி விஷயங்களிலே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாகவும், உங்கள் பிள்ளைகள் ஒரு சிலர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அவர்கள் மூலமாக குடும்பத்திலே சந்தோஷமும் அவர்களால் மிகுந்த மகிழ்ச்சியை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள்.
வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகளையும் அவரின் அறிவுரைகளையும் கேட்டு நீங்கள் நடக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்கள் எண்ணம் போல் நீங்கள் செயல்பட்டாலும் வாழ்க்கை துணைவருடைய ஆலோசனைகளும் உங்கள் தொழில் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸின் புத்திமதிகளை நீங்கள் கேட்டு அதனால் சிறு சிறு செலவுகளை, தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மற்றபடி மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக இந்த நாள் விளங்கும்.